ஆடி மாசம்னு வந்துட்டாலே கோயில் ஃபுல்லா திருவிழா தான். ஆடி 30 நாளுமேவும் இந்துக்களுக்கு சிறப்பான கொண்டாட்டமான நாள் தான் ஆடிப்பூரம். இது தேவிக்குரிய திருநாள். இத அம்மனுக்குரிய பிறந்த நாள்னு கூட சொல்ற வழக்கம் இருக்கு. இந்த ஆடிப்பூர திருவிழா ஆடி மாசம் வர்ற ஆடி திங்கள்ல பூர நான்மீன் உச்சத்துல இருக்கும்போது கொண்டாடப்படுது. பூர நான்மீன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, பூர நட்சத்திரத்தை தான் சொல்லுது. இந்த ஆடிப்பூர நாள்ல தான் உமாதேவி அவதரிச்சதா புராணங்கள் சொல்லுது. உலக மக்களை காப்பாத்துறதுக்காக அம்பாள் சக்தியா உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம்னு சொல்லப்படுது. ஆடிப்பூரத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஆடிப்பூர திருநாள வைணவ கோயில்லையும் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம சைவ கோயில்லையும் கொண்டாடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, ரெண்டு கோயிலும் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இந்த ஆடி திங்கள்ல வர்ற பூர நட்சத்திரத்துலதான் சூடி கொடுத்த சுடர்குடியான ஆண்டாள் பிறந்திருக்காங்க. பூமாதேவியே ஆடிப்பூர நாள்ல ஆண்டாளா அவதரிச்சதா சொல்லப்படுது. இதைத்தான் வைணவ கோயில்ல ரொம்ப சிறப்பு